வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. பாருங்க, இந்த நல்ல வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டோம், எனக்குரியதை கொடுக்கிறார், சந்தோஷம். எனக்குரியதை நிறைவேற்றுகிறார், இன்னும் சந்தோஷம். அவர் நல்ல வார்த்தை அனுப்புகிறார், ஆஹா சூப்பர். அந்த நல்ல வார்த்தை வரும்போது நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம், எல்லாம் ஓகே. எப்போ நடக்கும்? முதல் காரியம் அங்கே சொல்லப்படுகிறது, நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டு சொல்லக்கூடிய அந்த நன்மைகள் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட உண்மையுள்ளவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். தொடர்ந்து 61வது வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது என்றான். அப்ப பாருங்க, அந்த நல்வார்த்தை நிறைவேறணும்னா முதல் காரியம் நம்ம இருதயம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, கைவேற்றி சொல்லுங்க, நம்ம இருதயம் யார் கூட இருக்கணுங்க? யார் கூட இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். நம்ம இருதயம் உலகத்தோட, நம்ம உலகம் சிற்றின்பத்தோடு இருக்குமே ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். ஹாப்பி நியூ இயர் நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஹாப்பி நியூ இயர் அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? ஆமாம். நம்மள அன்றைக்கி நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது சுவிட்சர்லாந்து தேசத்தில் அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த மெயின் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ புத்தாண்டை கொண்டாடும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் கத்திக்கிட்டே தான் இருந்தான். கத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுது. பக்கத்தில் ஒரு பார் இருந்துச்சு, நல்லா தண்ணி அடிக்கிற பார். அப்போ அந்த பாரில் அந்த வாலிபர்கள் பரவச சட்டையெல்லாம் கழட்டி சுற்றி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஹாப்பி நியூ இயர் கத்திக்கிட்டு இருந்தான், புது வருஷத்தை வரவேற்கு. இந்த வெடித்த வெடி எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நேராக அந்த பாருக்குள்ளே போய் வெடித்ததுனால அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து தேசத்தில் 46 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ பாருங்க, சில காரியங்கள் நம்ம கொண்டாடுறோம், சில காரியங்கள் செய்கிறது நல்லது தான். ஆனால் நம்மளுடைய எண்ணம் இருதய சிந்தனை உலகத்தோடு இருக்கும் பொழுது எப்போ ஆபத்து வரும்னு தெரியாது. அவங்க யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? அது சுவிட்சர்லாந்து தேசம் ஒரு அழகிய ஒரு தேசம், மனரம்யமான ஒரு தேசம். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், குடித்து வெறித்து அநேக காரியத்தை செய்த பொழுது மொத்தமாக வேலை வெடிக்க வேண்டிய அந்த வெடிகள் ஒரே இடத்துல போய் வெடிச்சு 46 பேர் அந்த நியூ இயர் கொண்டாடுற அந்த புது வருஷம் பிறக்கிற நேரமே. நீங்கள் யோசிப்பார், நம்ம நல்ல 12 மணிக்கு ஆராதிச்சிட்டு இருக்கிறோம், புத்தாண்டுக்குள்ளே போக போகிறோம், திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா அது சகுனங்கணும், யார் யாருக்கு என்னென்ன தோணுது எல்லாம் அடித்து விடுறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஐயோ அப்படி பாரு, ஒரு கரண்ட்டு கட்டானாலே நம்ம ஆட்கள் என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அவன் நியூ இயர் கொண்டாடுறேன்னு சொல்லி அதே இடத்துல 46 உயிர் போயிருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ முதல் காரியம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? அந்த நல்ல வார்த்தை நிறைவேறணும்னா நம்ம இருதயம் கர்த்தரோடு இருக்க வேண்டுங்க, கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிலது நல்லது தான், ஆனால் அந்த நல்லதை தாண்டி அந்த நல்லதை விட முக்கியம் என் இருதயம் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ அந்த நல்ல வார்த்தை நிறைவேறணும்னா முதல் காரியம் நம்ம இருதயம் யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமென். இப்போ சாலமோன் காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அவருடைய மகன் ரெகொபெயாம் வரார். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இப்போ பாருங்க, சாலமோன் போயிட்டாரு, அடுத்தது ரெகொபெயாம் வந்துட்டாரு. இப்போ என்ன நடக்குன்னா, ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, ஐயா உங்கள் அப்பா நிறைய வரி போட்டார், ஜிஎஸ்டி அது இது என்னென்னமோ, நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் பலுவை குறைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த ரெகொபெயாம் அவங்க அப்பா காலத்தில் இருந்த முதியவர்களிடத்தில் பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்குறாங்க. அப்படி ஆலோசனை கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க? 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். பாருங்க, அந்த பெரியவங்க சொல்றாங்க, அந்த அனுபவம் வாய்ந்தவங்க சொல்றாங்க,
இந்த ரெகொபெயாமை மாத்திரமல்ல, சாலமோனையும் பார்த்த அந்த பெரியவர்கள், அனுபவமிக்கவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நீ இந்த ஜனங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன சொல்லு? ஆமென். அப்போ நீ அப்படி சொல்லும் பொழுது அவங்க உன் கூட இணைந்து இருப்பாங்க, இசைந்து இருப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, உனக்கு உதவியாக இருப்பாங்க. அப்போ இந்த ராஜா இந்த பக்கம் இந்த பெரியவங்கள்ட்ட கேட்குறான், அவங்க நல்ல வார்த்தையை சொல்லுப்பான்றாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? நல்ல வார்த்தை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இவன் இதை கேட்டுட்டு அடுத்தது நேராக அவன் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட போகிறான். அவனோடு கூட வளர்ந்த நபர்கள்கிட்ட போய் அங்கே அவன் போய் சில காரியத்தை கேட்குறான். என்ன சொல்கிறான் சொல்லி பார்க்கும்போது அடுத்த வசனத்தை வாசிங்களேன். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்க வாலிபரோட ஆலோசனை பண்ணி. அப்ப இதே கான்செப்ட், இதே காரியத்தை பார்த்தீங்கன்னா விளையாட்டு தனமாக இருக்கக்கூடிய அல்லது அனுபவம் இல்லாத அட்மினிஸ்ட்ரேஷனில் அல்லது அரசாங்கத்தில் அனுபவம் இல்லாத சும்மா சின்ன பசங்களோடு கூட வாலிபர் இடத்துல போய் அவன் அந்த ஆலோசனை கேட்குறான். கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறான்? 11வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப பாருங்க, அந்த முதியோர்கள் இடத்துல போய் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஜனங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுப்பா? நல்ல வார்த்தையே சொல்லு. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குமா, அவன் சொல்றாடே, உங்கள் அப்பா அடித்ததை விட நீ அடிறா, அவர் சாட்டையில் அடித்தா நீ இன்னும் தேலை விட்டு அடி, இன்னும் பாரப்படுத்து. அவன் விளையாட்டாக சொன்னானோ சீரியஸாக சொன்னானோ, இவன் என்ன ஒரு ராஜா போய் அந்த தவறான ஆலோசனையை எடுத்துக்கிட்டு தவறான ஆலோசனையை கேட்டுட்டு அதை போய் அவன் சொன்ன பொழுது நடந்தது என்ன அங்கே பார்க்கும் பொழுது 16வது வசனத்தை வாசிங்களேன். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேல் எல்லாரும் கேட்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். நான் சுருக்கமாக சொல்றேன், என்னன்னா ஜனங்கள் இவனை ராஜாவை மதிச்சு வந்தாங்க. ஐயா எங்களுக்கு இறங்குங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னாங்க. இவன் வந்து தேலை விட்டு அடிக்க விடுவேன், சாட்டையை விட்டு அடிக்க விடுவேன்னு சொன்னோடனே இப்போ சொல்லிட்டாங்க, நீ ஓ வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அலையிலூயா. ஆமாம், ஒரு அப்பா அவருக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அப்போ அந்த பையன் வந்து பைக் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அப்பா சொன்னார், எப்பா நம்ம பணத்துக்கு நீ வந்து நல்ல மைலேஜ் தர வண்டி, ஸ்ப்ளெண்டர், அது நல்ல கன்சம்ஷன் வர வண்டியாக வாங்கிக்கோன்னார். சரிப்பா. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போனான். அவன் சொன்னான், நீ நல்ல அந்த ரேஸ் பைக் மாதிரி வாங்கு, கேடிஎம் வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, ஏற்றி விட்டாங்க. இவன் வந்தான், அப்பா சொன்னதை கேட்கல, நல்ல ரேஸ் பைக்கு, நல்ல சூப்பர் பைக்காக ஒன்று வாங்குங்க. அப்பா சொன்ன, முடியாதுப்பா, வாங்கணும், சாப்பிட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இப்படியோ போராட்டம் பண்ணி வாங்கிட்டான். வாங்கின அன்னைக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டே வீலிங்கோடு போகுது, விசுன்னு போகுது. போய் விழுந்ததில் முன்னாடி 4 பல்லு காலி. அல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன, அந்த முதியோர்களுடைய ஆலோசனை, அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ அந்த ஆலோசனைகளை நம்ம புறந்தள்ளும் பொழுது, 2வது காரியம், சில தவறான ஆலோசனைகளை நம்ம கேட்கும் பொழுது நல்ல வார்த்தையை கெடுக்கும், நல்ல வார்த்தையை தடுக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் நல்ல வார்த்தை, நான் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதத்தை நான் செய்கிறேன், கொடுக்குறேன்றார். ஆனால் நம்ம தவறான ஆலோசனைகளை கேட்க கேட்க என்ன ஆகுனா, அந்த நல்ல வார்த்தை தடுக்கப்படும். பகலில் பார்த்து சொல்ல, நல்ல வார்த்தை என்ன ஆகும்? நல்ல வார்த்தை கெடுக்கும். அப்போ ஆண்டவர் நல்லது செய்ய நினைக்கிறார். நம்மளுடைய அல்லது எண்ணம், நம்முடைய சுயம், நம்முடைய யோசனை அல்லது சில தவறான காரியங்கள் அந்த நல்லதை கெடுத்துருங்க. சர்ப்பம் பேச்ச ஏவாள் கேட்டது, அது கேட்டதுனால அவளுடைய நல்ல வாழ்க்கை கெட்டு போனது. அல்லேலூயா. ஆமென். அப்போ தவறான காரியங்களை நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய நல்லது கெட்டு போய்விடும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நல்ல புரிதல், நல்ல வார்த்தை நிறைவேறினா முதல் காரியம், நம்மளுடைய இருதயம் யார் கூட இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். 2வது காரியம், தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பகல் பார்த்து சொல்லுங்க, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென்.
அப்போ சில நேரத்தில் அனுபவம் இல்லாமல் நீ யோசிச்சு பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க, இப்போ அவங்க போய் கெமிஸ்ட்ரி சம்மந்தமான அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன் சம்மந்தமான ஆலோசனையை கொடுக்குறாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் இப்படி போடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படி போடுன்னு போட்டு எதாவது மிக்ஸ் பண்ணாங்கன்னா அவன் மிக்ஸ் பண்ணும்போதே எல்லாம் வெடித்து செதறிடும். சரி, ஆமாவாத ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ தவறான ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஆமென். அப்போ அந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவது காரியம் எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்களேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டோட பந்திக்கு நேரம் நம்ம வருகிறோம். நேற்று ஆயத்த ஜெபத்தில் நம்ம தியானித்தோம். பந்தி என்பது ஆண்டுடைய ஒரு புதிய உடன்படிக்கை. அப்போ அந்த புதிய உடன்படிக்கையின் ஒரு பங்காளனாய் நம்ம ஆண்டுடைய பந்தியிலே பங்கெடுக்கிறோம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் எபிரேயர் 6வது அதிகாரம் 5வது வசனம் தெளிவாக சொல்லுதாங்க. கவனிங்க, தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை எல்லாம் ருசி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து யார் என்று நமக்கு தெரியும், சத்தியம் நமக்கு தெரியுது, வசனம் நமக்கு தெரியுது, பாவம்னா என்னன்னு தெரியுது, நன்மைனா என்னன்னு தீமைனா எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரிந்து தேவனுடைய அந்த நல்ல வார்த்தை அந்த வசனத்தை எல்லாத்தையும் நம்ம ருசி பார்த்தோ. அடுத்து 6வது வசனம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள். சில நேரத்தில் ஆண்டவரை அறிந்தோ பின்மாற்றத்துக்கு நேராக இடறி அல்லது ஆண்டவரை விட்டு வழி விலகி, ஒரு அம்மா சர்ச்சுக்கு வரல, ஏன் வரல சொன்னாங்க, ஐயா நான் சர்ச்சுக்கு வரேன், என் பையன் வந்து கேரளா போகிறான், எனக்கு வர கஷ்டமாக இருக்குது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் குடும்பங்களை பாதிக்கிறது. வீட்டில் ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைனாலோ, யோசிப்பார், பெற்றோர் இப்போ ஆலயத்துக்கு வராங்க, பிள்ளைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த பெற்றோருக்கு எத்தனை பாரம். ஆலயத்தில் இருந்தாலும் தன் பிள்ளையை குறித்து, மகனை குறித்து அல்லது மகளை குறித்து அவங்களுக்கு குறித்து தான் பாரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அங்கே சொல்லப்படுறது மறுதலித்து போனவர்கள். யார்? ஆண்டவரை அறிந்தோ மறுதலித்து போனவர்கள். அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவரை அறிந்தோ நம்ம பின்மாற்றத்துக்கு நேராக போனால் இந்த 2026 நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை திரும்ப சிலுவையில் அறைகிறோம். அன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்க. இயேசுவை கொலை செய்யுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள். அவன் ஒரு கள்ள கூட்டத்துக்கு தலைவன், ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டான். இயேசு கிறிஸ்துவை கொல்லுங்க, அந்த திருடனை விடுதலை பண்ணுங்க. அன்னைக்கு அநேகர் மறுதலித்தாங்க. அவரிடத்தில் எத்தனையோ நன்மையை வாங்கினவர்கள் மறுதலித்தாங்க, மறந்து போனாங்க. அதை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதில் அடித்தாங்க? இப்போ இன்றைக்கி நமக்கு இயேசப்பாவை பற்றி தெரியுது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பந்தியில் பங்கெடுக்க போகிறோம். எல்லாம் தெரிஞ்சோம் நம்ம ஏதேதோ சில காரணங்களுக்கு ஒரு வேளை ஆண்டவரை விட்டு நம்ம மறுதலிக்கிறோம். எங்கள் சொந்த பந்தம் அப்படி சொல்லுங்கள், ஊருக்காரங்க இப்படி சொல்லுவாங்கங்க, அல்லது இப்படிங்க அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தால் அங்கே வார்த்தை வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை நம்ம திரும்ப சிலுவையில் அறையிறோம். முன்ன அவர் அறையப்பட்டார், இன்னைக்கு அவரை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் பங்கெடுக்கிறோம். ஆனால் நான் மறுதலிச்சா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் மறுதலிச்சா ஏசப்பாவை நான் சிலுவையில் அறையிறேன். அல்லேலூயா. அப்படி யோசிச்சு பாருங்க. முன்ன நம்ம அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்குள்ளே வேகம் வரும், ஐயோ ஏசப்பா இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டானுங்க பாவிங்கன்னு. ஆனால் நமக்கு தெரியல, நாம் செய்கிற பாவத்தினால அவரை ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அடிச்சிட்ருக்கிறோம். ஒரு கவிதை எழுதினாங்க, அந்த சிலுவை மரம் பார்த்து சொன்னதான். ஏசப்பா சிலுவையில் அரைந்த அந்த சிலுவை மரம் ஜனங்களை பார்த்து சொல்லிச்சான், நானாவது ஒரு முறை தான் ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சேன், ஆனால் நீங்கள் பாவம் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஏசப்பாவை சிலுவையில் அடிக்கிறீங்க. அப்போ அதுதான் அந்த வார்த்தை வசனம் சொல்லுது, மறுதலிக்கிறோம், பின்மாறி இடறி அவர் அறிந்து போனால் நம்ம திரும்ப ஏசப்பாவை சிலுவையில் அறைகிறோம். அடுத்தது கீழே ரொம்ப கவனிக்கணுங்க, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
இன்னைக்கு லூசிஃபரை ரட்சிப்புக்கு நேரம் நீங்கள் நடத்த முடியாது. சில பிசாசின் கூட்டங்களை, பிசாசினால் பாதிக்கப்பட்டவனை வேணால் விடுதலை ஆக்கலாம். ஆனால் பேய பிசாசை ரட்சிப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. இப்போ இங்கே வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஒரு யூதாசை மறுபடியும் புதுப்பிக்கிறது கஷ்டம். அல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்கள், அநேக நேரத்தில் நம்ம ஏசப்பா கிருபை, இரக்கம், மன்னிப்பு, சில இடத்துல ஆண்டவர் கண்டிப்பு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம சிலுவையில் அறையிறோம். இன்னொரு பக்கம் அங்கே சொல்லப்படுகிறது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ இன்னைக்கு அநேகர் இந்த கடைசி நாட்களில் ஒரு கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டது. ஐரோப்பா கண்டத்தின் ஒவ்வொரு ஆண்டுகளும் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. எல்லா கண்ட்ரி உடைய அந்த லிஸ்ட்டை போட்டு காமிக்கிறா. 2%, 5%, 10% அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. கடவுள் இல்லை கொள்கைக்கு போகிறான், சாத்தான் சபைக்கு போகிறான், மற்ற பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறான். ஏன் அப்படின்னா அவன் அந்த கண்டிப்புக்கு நேராக வரதுக்கு மனசு இல்லை, ஒரு ஒழுங்குக்கு நேராக வரதுக்கு மனசு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்ல ஒரு சபை, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்போ நம்ம எதற்கு ஆயத்தமாக வேண்டும், ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரோம், என்ன காரியம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபை இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். ஆமென். அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டுடைய ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அப்படி ரகசிய வருகை முடிந்ததுக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துனோட ஆட்சி வருகிறது. அப்புறம் அதில் உபத்திரவ காலம் வருகிறது, அநேக பிரச்சனை, போராட்டம். நான் என்ன சொல்கிறேன், நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், ஆண்டோட வருகையை ஃபோக்கஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஐயோ அந்த ஆட்சி அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க, நீ இருக்க போகிறீங்கன்னா அதை உட்காந்து பாருங்கள். அல்லேலூயா. நான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது, எதுனா ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். கை வைத்து சொல்லுங்கள், எதுக்கு ஆயத்தமாகணும், ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரோம், எதுக்கு ஆண்டோட வார்த்தை கேட்குறோம், எதுக்கு ஆண்டோட வசனம் சில நேரத்தில் கண்டிப்பாக வருது, சில நேரத்தில் எச்சரிப்பாக வருதுன்னா ஒரே ஒரு நோக்கம், த மெயின் பர்பஸ், ஆண்டுடைய அந்த 2ஆம் வருகைக்கு சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். சபை அது மனவாட்டி, சபை ஆண்டுடைய அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் இன்னைக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை, அந்த வேலையை நம்ம கருத்தில் கொடுத்துருக்கிறார். ஆலயன்றது கூட்டம் சேர்க்கறது இல்லை. நான் சேலஞ்ச் பண்ணி இதே நீ கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்க, திரளான ஜனங்கள் இருந்தாங்க. காடாம்பலூரில் அன்னைக்கு பார்த்தோம், திரளான ஜனங்கள் நம்ம வந்துட்டோம். ஒரு இடத்துல கூட்டம் கூட்டுவது அப்படின்றது அது லேசான காரியம். இதே இடத்துல இன்னொரு ஷாமினா போட்டு வெளியில் இன்னொரு 500 பேரை உட்கார வைக்க முடியும், ஆனால் யூஸ் இல்லைங்க. அது நம்ம வேலை இல்லை. கூட்டம் காட்டுறது, எங்கள் சபையில் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, ஒரு யூஸ் இல்லை. 1000 பேரில் எத்தனை பேர் பரலோகம் போவாங்க, 1000 பேரில் எத்தனை பேர் வருகையில் போவாங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஏதோ மற்ற உலக காரியத்துக்காக, உலகத்தின் பின்னாக ஓடுவதற்காக நீங்களும் நான் இங்கே வரல, அழைக்கப்படலை. இன்றைக்கி உலக இடம் எவ்வளோ இருக்குது. இப்போ சாயங்காலம் ஆர்ச்சி கேட் பக்கம் போனீங்கன்னா எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க. மற்ற பார்க்குக்கு போங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வரதுக்கான நோக்கம் சும்மா இட்ஸ் நாட் லைக் எ டைம் பாஸ், அல்லது ஆலயத்துக்கு வருவது அப்படின்றது இந்த குரூப்பிசம் கிடையாது, அல்லது ஆலயத்துக்கு வருவது அப்படின்றது பொழுதுபோக்கு இல்லை. ஆலயத்துக்கு வர்றதுனோட ஒரு பிரதான நோக்கம், இந்த வேதம் என்ன சொன்னதோ அது எல்லாம் நிறைவேறிடுச்சு. அடுத்து நிறைவேற காத்திருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, ஆண்டுடைய வருகை. அந்த வருகைக்கு நான் ஆயத்தமா, அந்த வருகைக்கு தேவை சுத்திகரிப்பு, அந்த வருகைக்கு தேவை என்னோட ஆயத்தம். நான் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னா ஆண்டோட வருகை வரும் பொழுது நான் கைவிடப்படுவேன், என்னோட குடும்பம் கைவிடப்படும், பிள்ளைகள் கைவிடப்படுவார்கள். ஒருவேளை சபை கைவிடப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் தாங்க அந்தி கிறிஸ்து வரான். அவனோட ஆட்சி வருகிறது, நசுக்கி எடுத்துருவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணிடுவா? ஆமாம், நம்ம ஆளுக்கு 1000 ரூபா பென்ஷன் போடலன்றதே வருத்தம். அவ்வளோ திட்டு, அவ்வளோ பேச்சு, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவான். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த பாடு, அந்த உபத்திரம் அது அப்புறம். ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பார்க்கணும், எதை நோக்கி நம்ம ஆயத்தமாகணும்?
ஆண்டுடைய வருகை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். போன நம்ம கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடினோம். வி செலிப்ரேட்டட், வி ஹேட் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், வி வென்ட் ஃபார் ரேலி, லாட் ஆஃப் திங்ஸ். நல்ல சந்தோஷமாக இருந்தது. அவரோட பிறப்பு எல்லாம் கொண்டாடணும். பட் இட் இஸ் எ செக்மெண்ட், அது ஒரு பகுதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அது என்னது? பகுதி. 12 மாதமும் கொண்டாட்டம் இல்லை. அல்லேலூயா. 12 மாதம் கொண்டாட்டம்னா அப்புறம் நமக்கு திண்டாட்டம் தான். சத்தியத்தை விட்டுருவோம். அவரோட பிறப்பை நம்ம கொண்டாட என்ஜாய் பண்ண எல்லாம் ஓகே. பட் திஸ் இஸ் அ டைம் டு டேக் சம் டெசிஷன். அப்போ அங்கே வார்த்தை வசனம் சொல்லுது, சில பேரை மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கஷ்டம். அப்போ அதனோட அர்த்தம் என்னென்னா, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. யார்? சத்தியத்தை அறிந்தவங்க, சில காரியத்தை தெரிந்தவங்க. அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னா உன்னோட நோக்கம் என்ன? அந்த பிரதர் வந்தாரா, இந்த சிஸ்டர் வந்தாங்களா, அந்த குடும்பம் வந்துச்சா, என் பக்கத்தில் இருப்பாங்களே அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்க? இல்லை. நான் ஆலயத்துக்கு வரதுனுடைய நோக்கம் ஆண்டோட வருகைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். ஆயத்த ஜெபத்தில் ஒரே ஒரு பகுதியை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 சீக்கிரம் வாசிங்களேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அந்த பாவத்துக்கு விமோச்சனமா வேற ஒரு பலியோ வழியோ இனி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின், உங்களுக்கு புரியணும்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின், பந்தியில் நம்ம பங்கெடுக்கிறதுக்கு பின், இயேசுதா தெய்வம் தெரிஞ்சதுக்கு பின், வசன சத்தியம் நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்ததற்கு பின்போ அங்கே சொல்ல, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இல்லை, வேற ஒரு வழி கிடையாதுன்றார். அப்போ என்னதான் நடக்கும்? 27வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். அப்போ ஒன்று, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட நீ வருகையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி. தன்னால் பயம் வந்துடும். ஐயையோ நம்ம கைவிடப்பட்டுட்டோம், நம்ம கூட இருந்த நபர்கள் போயிட்டாங்க, அந்த பிரதர் இந்த சிஸ்டர் போயிட்டாங்க, அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டார், அண்ணன் போயிட்டாங்க, தங்கச்சி போயிட்டாங்க, நான் கைவிடப்பட்ட அடுத்து என்ன? உனக்குள்ள பயம் வந்துடும். பகல் பஸ் சொல்லுங்க, என்ன வந்துருங்க? என்ன வந்துடும்? பயம். எதை குறித்து? நியாய தீர்ப்பை குறித்து. இங்கே ஒரு நபர் வந்து ஆட்சி செய்வான், அவன் உட்காந்து நியாயம் விசாரிச்சுட்டு இருப்பான். அங்கே சொல்லப்படுகிற நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலோ விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அடுத்தது பட்சிக்கிற ஒரு கோபாக்கினை, தேவ கோபம். யாரு? அங்கே சொல்லப்படுகிறது மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது வேற வழி இல்லை, நம்ம அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு போதையில் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் அவன் போய் கையை விட்டு எடுக்கிறான் அப்படின்னா கை என்ன ஆகும்? காலிஃப்ளவர் பகோடாவா? அப்போ அவன் தன்னை விட்டு கொடுத்துட்றான், நடக்கிறது நடக்கட்டும். சரி, போதையில் தெளிவாக செய்கிறான், கையை விட்டு எடுக்கிறான் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அவன் மனப்பூர்வமாக செய்கிறான். அதில் எண்ணெயில் கையை விட்டால் என்ன நடக்கும் அவனுக்கு தெரியும், கொப்பளிச்சு போயிடும். அடுத்து எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. அப்போ அந்த எண்ணெயில் கையை விட்டு நம்ம எடுக்கும் போது என்ன ஆகுமோ அதுதான் அது. ஏன் அது செய்கிறான்? மனப்பூர்வமாக செய்கிறான். அது போல தான் நரகம், அது போல தான் பாவம், அதனால தான் சில இச்சையான காரியங்கள். அப்போ நம்ம மனப்பூர்வமாக அதை செய்துட்டோம் சில காரியத்தில் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு, கிருபை, இரக்கம் அதெல்லாம் அவர் கொடுக்கறது தான். பாஸ்டரோ, ஃபாதரோ, இவாஞ்சலிஸ்டோ, ப்ராஃபட்டோ யாரும் கொடுக்க முடியாது. அப்போ அங்கே வார்த்தை வசனம் சொல்லுது, நான் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாய் இருந்தால் அடுத்து வேறு வழி இல்லை. நான் மனப்பூர்வமாய் செய்ததுனால அங்கே என்ன தண்டனை இருக்கோ, என்ன சிக்ஷை இருக்கோ நான் அனுபவிக்க வேண்டி வரும். இது யாருக்கு சொல்கிற? சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு, வசனத்தை தெரிந்தவர்களுக்கு. நம்ம வெறும் கிருபை இறக்கோ அப்படின்னு சொல்லி பாவத்தை நம்ம துணிச்சலாக நம்ம செய்து விழுந்து போகக்கூடாது. திரும்ப சொல்ல, இந்த ஆண்டை இதுக்காக ஆயத்தமாக ஆண்டு சொல்ல, சபை அவனோட வருகைக்கு ஆயத்தமாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுக்கு ஆயத்தமாகணுங்க? ஆமேன். நம்ம வேதத்தை தியானித்தாலும், ஜெபித்தாலும், ஆலயத்துக்கு வந்தாலும், சென்றாலும், போனாலும் நம்முடைய ஒரு நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய குறிக்கோள், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வருகைனா
நான் ஆயத்தமா? am I prepared to meet my Lord? ஆண்டவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அந்த ஆயத்தம் இல்லைனா நான் சொல்கிறேன், நம்ம சர்ச்சுக்கு வர்றது வேஸ்ட்டுங்க. நான் 10-20 வருஷம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆனால் நான் ஆயத்தம் இல்லை, அல்லது எனக்கு இன்னும் அந்த நோக்கமே புரியல அப்படின்னா நம்ம அந்த நாட்களை நேரத்தை வீணாக்கி இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் பாரப்படுத்துறது அந்த நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்த நல்ல வார்த்தை நிறைவேறினா நீ ஆண்டவரோடு இரு. நல்ல ஆலோசனைகள், நல்ல உபதேசங்கள், நல்ல சத்தியத்தை நீ கேளு. அப்போ அந்த நல்ல வார்த்தையை நம்ம சில நேரத்தில் விடும் பொழுது, நான் சொல்ல அந்த நல்ல வார்த்தை, அந்த வார்த்தைனாலே இயேசு கிறிஸ்துங்க. சொல்லுங்கள், வார்த்தை யாருங்க? யோவான் 1:1, அதிலே வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய். அல்லேலூயா, ஆமென். அப்போ நான் அதை உடச்சி சொல்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் விடுறீங்க, அவனுடைய சமூகத்தை விடுறீங்க அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அங்கே வார்த்தை வசனம் சொல்லுது, வேறு வழியே இல்லை, வேற ஒரு வாய்ப்பே இல்லை, மறுதளிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நடக்கிறத நம்ம அனுபவிக்கணும். அப்போ சில நேரத்தில் நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம், எல்லாத்தையும் அறிஞ்சுக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மள்ட்ட சொல்ல மாட்டார். அல்லேலூயா, நீ யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு மனுஷன் சாகிறத ஆண்டவர் சொன்னார்னா ஏற்றுப்பானா? அன்னைக்கே செத்து போயிடுவான். அல்லேலூயா, ஆமென். அப்போ சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார், சில காரியத்தை ஆண்டவர் மறைவாக தான் வைத்திருப்பார். அல்லேலூயா, ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போனார், எடுத்தோடனே இந்த ஏரியாவுக்கு போன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம். இன்றைக்கி ஏன் சில காரியங்கள் சொல்லப்படலை? இன்றைக்கி ஏன் சில காரியங்கள் ஆண்டவர் மறைத்து வைக்கிறார்? we don't have that faith level. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லை, அந்த ஆயத்தை நமக்கு இல்லை. கேட்க வாஞ்ச பக்கத்தில் சொல்லுங்கள், ஆசையாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அதை நிறைவேற்றி கொள்ள, அதை அபியாசப்படுத்துவதற்கு we are not ready. அநேக நேரம் ஒரு வருஷம் தொடங்கிடுச்சா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கும், நம்ம வீட்டில் எல்லாம் நடக்கும். இப்போ எது நடக்கும் எல்லாம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? அல்லது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றி கொள்வதற்கு உன்னை அர்ப்பணிப்பியா? அல்லேலூயா, ஆமென். அப்போ சில காரியங்கள் நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சில காரியம் நம்ம ஜபத்தோடு இருக்கணும். நம்ம ப்ரிப்பரேஷன் இல்லாமல் சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை நம்ம பெறும்போது தடுமாற்றம் வரும், பயம் வரும், திகில் வரும். அப்போ வாட் இஸ் த நீட் ஆஃப் த அவர் அப்படின்னா ஆயத்தப்பட வேண்டும். எதில்? அவரோட வார்த்தையில், அவரோட சமூகத்தில், அவரோட பிரசன்னத்தில், அவரோட நடத்துதலில். அப்படி போய் பாருங்கள், இந்த ஆண்டு முழுவதும் தம்முடைய நல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். அது இல்லாமல் ஒரு நோக்கமே இல்லாமல் நம்ம சில காரியத்தை செய்கிறோன்னா அந்த வாழ்க்கை, அந்த ஓட்டம், அந்த ஜீவியம் பார்த்திங்கன்னா ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம், ஒரு பெரிய ஃபெயிலியர். நான் சொல்ல, போன ஆண்டு நான் தோற்றுருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டு நம்ம தோக்கக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், போன ஆண்டு நம்ம இழந்திருக்கலாம், ஓகே, லெட் இட் பி, இட் ஹேப்பன். ஆனால் இந்த ஆண்டு நம்ம விட்டதை நம்ம திரும்ப பெற வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. கண்களை மூடாமல் அப்படியே இருக்கிற இடத்துல அந்த நல்ல வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். அது நிறைவேறணும்னா முதல்ல என் இருதயம் அவர்கிட்ட இருக்கணுங்க. ரெண்டாவது, நல்ல ஆலோசனைகளுக்கு நான் செவி கொடுக்கணும். தேவ சத்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு அந்த நல்ல ஆலோசனை, அது பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி ஸ்வீட்